தமிழன் செய்திகள். கோவை சுந்தராபுரம் பகுதியில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவை சுந்தராபுரம் பகுதியில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக நிர்வாகி வசந்தராஜா, பாகிஸ்தானியர்களின் கள்ளத்தனமாக விசா வாங்கிக் கொண்டு இந்தியாவில் வாழ்ந்து வருவதை கண்டித்தும், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தேசவிரோத செயலில் ஈடுபட்டு வரும் நபர்களை கண்டித்தும் இன்று நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில்களில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 24ஆம் தேதி சுசீந்திரம் இந்து அறநிலையத்துறை அலுவலக வளாகத்தில் குடும்பத்தினர்களுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமரி மாவட்ட கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்ட நிரந்தர பணியிடங்களில் தற்போது 352 பேர் நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு அரசு ஆணைப்படி ஊதியம் நிர்ணயம் செய்து சம்பளம் கொடுத்திடவும் அதற்கு உண்டான பணத்தை ஒதுக்கீடு செய்த பிறகும் வழங்காமல் இங்கு குமரி மாவட்ட திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அதிகாரிகள் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் வராததை தொடர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசாகப்பட்டினத்தில் மரக்கிளை விழுந்ததில் ஸ்கூட்டரில் சென்ற பெண் பலியாகினார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் சீதாமாதராவில் உள்ள AMG மருத்துவமனைக்கு எதிரே உள்ள பிரதான சாலையில் ஸ்கூட்டரில் சென்ற பெண் மீது மரக்கிளை உடைந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்த MVP போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை தொடங்கினர். இதில் இறந்த பெண் பூர்ணி என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரு கார் மற்றும் ஒரு டிராக்டர் பகுதியளவு சேதமடைந்திருந்தன. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த MLA விஷ்ணுகுமார் ராஜு நிலைமை ஆய்வு செய்தார். கோவை சரவணம்பட்டி அடுத்துள்ள விளாங்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாகாளியம்மன் திருக்கோவில்களில் திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. கோவை சரவணம்பட்டி அடுத்து உள்ள விளாங்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாகாளியம்மன் திருக்கோவில்களில் திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்காக நேற்று இரவு நடைபெற்ற இன்னிசை நிகழ்ச்சியில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார், அம்மா பேரவை இணை செயலாளர் மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களை அதிமுக வட்ட செயலாளர்கள் விஜயகுமார் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் இன்னிசை குழுவின் பாடலுக்கு ஏற்ப நடனமாடி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். தூத்துக்குடி திரேஸ்வரம் புனித குழந்தை தெரசா ஆலயத்தில் கல்வி மற்றும் புத்தக வாசிப்பின் அவசியம் பற்றிய பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி திரேஸ்வரம் புனித குழந்தை தெரசா ஆலயத்தில் நடைபெற்று வரும் விடுமுறை வேதாளம் பள்ளி 2025 நிகழ்வில் இன்று காலை தூத்துக்குடி புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம், கலையின் குரல் அமைப்பு மற்றும் குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டி ஆகிய அமைப்புகள் சாரா கல்வி மற்றும் புத்தக வாசிப்பின் அவசியம் பற்றிய பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் திரேஸ்வரம் பகுத்தந்தை ஆழி வாசகர், வட்ட தோழர்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூத்துக்குடி மறைமாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் புனித சூசையப்பர் சபையின் சார்பில் சூசையப்பர் சபை திருவிழா நடைபெற்றது. தூத்துக்குடி மறைமாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் புனித சூசையப்பர் சபையின் சார்பில் சூசையப்பர் சபை திருவிழா நடைபெற்றது. இதில் திருவிழாவின் தொடக்கமாக சூசையப்பர் படத்துடன் கொடிபவனி நடைபெற்றது. தொடர்ந்து திருவிழா திருப்பலி நடைபெற்றது. திருப்பலி முடிவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அனைவருக்கும் டீ, காஃபி வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவையொட்டி போட்டி போட்டுக்கொண்டு நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை புனித சூசையப்பர் சபையின் தலைவர் ஜூடு செயலாளர் ஞானசேகர், பொருளாளர் பிரின்ஸ் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். அரியலூர் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் பாஜகவின் மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிரவாதிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் சைக்கிள் வேண்டுமென கோரிக்கை வைத்த 6ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவியின் கனவை மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவள்ளி IAS நிறைவேற்றினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த புதன்கிழமை மேட்டூர் பகுதியில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவள்ளி IAS அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தந்தையை இழந்த அரசு பள்ளி மாணவி லாவண்யா என்பவர் 6 கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கு நடந்து செல்ல வேண்டும், எனவே சைக்கிள் கொடுத்ததால் பள்ளிக்கூடம் சென்று வர நன்றாக இருக்கும் என மனு அளித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பொது நிதியில் இருந்து திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் அரசு பள்ளி மாணவி லாவண்யாவுக்கு மாவட்ட ஆட்சியர் சைக்கிளை வழங்கினார்.
அரியலூர் விளையாட்டு மைதானத்தில் இறகுபந்து பயிற்சி மையத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் விளையாட்டு மைதானத்தில் இறகுபந்து பயிற்சி மையத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சீருடை மற்றும் இறகுபந்து விளையாட்டு உபகரணங்களை வழங்கி இறகுபந்து விளையாடி பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்தனர். இம்மையத்தின் மூலம் இறகுபந்து விளையாட்டுக்கு தேர்வு செய்யப்படும் 20 மாணவர்கள் மற்றும் 20 மாணவிகளுக்கு 25 நாட்களுக்கு தொடர்பயிற்சி வழங்கப்பட உள்ளன. பல்லடம் அருகே நாயை காப்பாற்ற சென்ற 10ஆம் வகுப்பு மாணவன் குட்டையில் மூழ்கி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கோடாங்கிபாளையம் ஊராட்சி பெரியார் நகர் பகுதியில் வசித்து வருபவர் சக்திவேல். இவரது மனைவி நாச்சியம்மாள். இவருக்கு 3 மகள்களும் மணிகண்டன் வயது 16 என்ற மகனும் உள்ளனர். மணிகண்டன் காணாம்பேட்டை அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் நாயை காப்பாற்ற சென்ற போது குட்டையில் மூழ்கி உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டத்தில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் தந்தை மகன் பலியாகினார். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி ஊராட்சிக்கு உட்பட்ட ஏனாதி கிராமத்தை சேர்ந்த பொன்ராஜ், அவரது மனைவி பிரதீபா மற்றும் 3 வயது மகள் அனுஷா ஆகியோர் 2 வீலரில் மதுரையை நோக்கி பூவந்தி சாலையில் சென்று கொண்டிருந்த போது நாட்டார்மங்கலம் விளக்கு அருகே மதுரையில் இருந்து சிவகங்கை நோக்கி வந்த கார் ஒன்று நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பைக்கில் சென்ற அனுஷா மற்றும் அவரது தந்தை பொன்ராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பிரதீபா மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மகள் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அரண்மனை வாயில் முன்பு பாஜக சார்பில் பஹல்காம் தாக்குதலை கண்டித்தும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை அரண்மனை வாயில் முன்பு பாஜக சார்பில் பஹல்காம் தாக்குதலை கண்டித்தும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது 30 ஆண்டுகளாக இந்தியாவில் தீவிரவாதத்தை வளர்த்து வருவதாக பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கூறியுள்ளதால் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க பொருளாதார ரீதியான அடியை நாம் வழங்க வேண்டும் என்பதால் சிந்து நதி நீரை நிறுத்தி வைத்துள்ளோம். இதன் மூலம் பாகிஸ்தானில் 80% விவசாயம், நீர் மின்சக்தி உற்பத்தியும் முடங்கி போய் உள்ளது என எச். ராஜா கூறினார். கோவையில் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி அறிவிப்பு வெளியிட்டது. கோவை மத்திய மாவட்ட தலைவர் பிரின்ஸ் அவர்கள் தலைமையில் இன்று கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டு எண் 68 சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் வார்டு எண் 68க்கு உட்பட்ட காந்திநகர் பொதுமக்கள் சார்பாக புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்ட பகுதியில் குப்பைகளை மலை போல் குவிந்து இருப்பதாகவும் இதனால் அவ்வழியாக செல்லும் சாக்கடை வடிகால் முழுமையாக அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் மற்றும் கழிவுகள் பொதுமக்களின் நடைபாதையில் வெளியேறி நோய் தொற்று பரவும் அபாயத்தில் உள்ளதாக இன்று சுகாதாரத்துறை ஆய்வாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. பல்லடத்தில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் கடிதம் எழுதி வைக்கப்பட்டு மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடத்தில் அதிர்ச்சி சம்பவம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தப்படம் பகுதியில் வசித்து வருபவர் தனபால். இவரது மகன் சங்கீதரன் என்பவர் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு 2வது முறையாக 1 வருடம் படித்து நீட் தேர்வு நேற்று நடைபெற்றதைத் தொடர்ந்து நீட் தேர்வு அச்சத்தினால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமாகியுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கணியன் பூங்குன்றன் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினார். கோவையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கு மீண்டும் சூடுபிடித்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் இன்று கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினார். அவரிடம் பங்களாவில் கொள்ளை போன பொருட்கள் குறித்து விசாரணை நடைபெறலாம் என்றும் தெரிகிறது. இவர் தற்போது தஞ்சாவூர் அருளானந்த நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்து விவசாயம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி காமராஜர் மன்றம் ஏஎஸ்ஜி லூர்துசாமி கூட்டம் மண்டபத்தில் மாமன்ற அவசர கூட்டம் நடைபெற்றது. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி காமராஜர் மன்றம் ஏஎஸ்ஜி லூர்துசாமி கூட்டம் மண்டபத்தில் மாமன்ற அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த அவசர கூட்டத்தில் மறைந்த நடிகர் திலகம் டாக்டர் சிவாலய சிவாஜி கணேசன் அவர்களுடைய திருவுருவ சிலையினை அரசு வழிகாட்டுதல் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு தனது சொந்த செலவில் அமைக்க உரிய அனுமதியும் ஆட்சேபனை இன்மை சான்று மேலும் ஆட்சியினை எதிர்காலத்தில் தனது சொந்த பராமரிப்பிலேயே பராமரிக்க அனுமதியும் வழங்கிடுமாறு கூறப்பட்டதனைத் தொடர்ந்து காவல் ஆணையர் அவர்களுக்கு தலைமை சான்று வழங்கிட கேட்டுக்கொள்ளப்பட்டு காவல்துறையின் சிலை அமைக்க தலைமை சான்று வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி புனித அலங்கார உபகார மாதா ஆலயத்தின் மாதா சொரூபத்தில் நெற்றியில் இருந்து எண்ணெய் வடிந்ததாக பரவிய தகவல் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரியில் புனித அலங்கார உபகார மாதா திருத்தலம் உள்ளது. இந்த திருத்தலத்தில் சுமார் 200 ஆண்டு பழமை வாய்ந்த உபகார மாதா சொரூபம் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து எண்ணெய் போன்ற திரவம் மாதா சொரூபத்தின் நெற்றியில் இருந்து
வடிந்து கொண்டிருப்பதாக அதனை பராமரிக்கும் ஊழியர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் வாகனங்களில் வந்து மாதா சுரூபத்தை பார்த்து சென்றனர். சென்னை வையோரிவை என்ற புதிய அழகு மற்றும் ஆரோக்கியத்திற்கான நல மையம் சென்னை போயஸ் கார்டனில் திறக்கப்பட்டது. சென்னை வையோரிவை என்ற புதிய அழகு மற்றும் ஆரோக்கியத்திற்கான நல மையம் சென்னை போயஸ் கார்டனில் திறக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய டாக்டர் ஐஸ்வர்யா, பயோரிவைஸ் பொதுமக்களிடம் அறிமுகமாகும் இந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சியானது என்றும், இது பல ஆண்டுகளாக வளர்த்த கனவு அழகானதும் நலனும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே எனது நம்பிக்கை என்றும், எல்லோராலும் வரவேற்கப்படும் இடத்தை உருவாக்குவதை எங்கள் நோக்கம் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பாலிவுட் நடிகை மற்றும் நலச்சின்னமாக விளங்கும் மால்யா அரோரா விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். அரியலூர் தாதாம்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு சேஷவாகனம் புறப்பாடு நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள கோவில் தாதாம்பேட்டை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி மாலை ஸ்ரீ பகவத் அணுக்கை புண்ணியாவாசனம், ஆங்ராபரணம், வாஸ்து ஹோமம் நடைபெறும். மேலும் வரும் 9ஆம் தேதி காலை திருத்தேர் புறப்பாடும் தீர்த்தவாரி திருமஞ்சனமும் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூரில் சுகாதாரமான குடிநீரை வழங்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டில் உள்ள மேலத்தெரு, முனையப்பர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இப்பகுதியில் பாதாள சாக்கடை குழாய் உடைப்பு ஏற்பட்டு அதை முறையாக சீரமைக்கப்படாததால் சாக்கடை நீர் குடிநீருடன் கலந்து விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பொதுமக்கள் குடிநீர் என விநியோகிக்கப்படும் சாக்கடை கலந்த நீருடன் அரியலூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் திமுக மேற்கு ஒன்றிய தலைவர் 67வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை நகர திமுக செயலாளர் டாக்டர் ஏபி செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் ஆனைமலை மேற்கு ஒன்றிய அவைத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களின் 67வது பிறந்தநாள் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆனைமலை பேரூர் கழக செயலாளர் டாக்டர் ஏபி செந்தில்குமார், ஆனைமலை நகர திமுக துணை செயலாளர் அபதாகிர், அவைத்தலைவர் சிங்காரம், சீனிவாசன், அக்ரி, ஜஹாபுதீன், ரகு ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரசு பயணிகள் பேருந்து பால் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்தில் பலியாகினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியில் திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் தேவக்கோட்டையில் இருந்து காரைக்குடியை நோக்கி வந்த பால் வாகனமும் காரைக்குடி தேனாற்று பாலமும் அருகே நேருக்கு நேர் மோதியதால் பால் வாகனத்தில் பயணித்த ஆறுமுகம், கருணா, தமிழ்பாண்டியன் ஆகிய 3வரும் சம்பவ இடத்தில் பலியாகினர். இதில் பால் வாகனத்தை ஒட்டி வந்த ரூபன் என்ற ஓட்டுநர் ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நள்ளிரவு 3 மணி அளவில் நடந்த சம்பவம் காரைக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நகரம்பட்டி விளக்கோரிட்டில் துவக்கிய மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் நாட்டு மாட்டு வண்டிகளும், சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் 9 வண்டிகளும் பங்கேற்றது. பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தை வடக்கு ஒன்றிய செயலாளர் கென்னடி துவக்கி வைத்தார். அதேபோல் சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பவானி கணேசன் துவக்கி வைத்தார். சேலத்தில் இருந்து பெங்களூருக்கு குழந்தைகள் விமானத்தில் பயணிக்க வைக்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் இருந்து பெங்களூருக்கு குழந்தைகள் விமானத்தில் பயணிக்க வைக்கும் முயற்சியாக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற 34 குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களை பாராட்டும் விதத்தில் இப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மாணவர்கள் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் விமானம் என்ற தலைப்பிட்ட புத்தகத்தை அனைத்து மாணவர்களுக்கும் பரிசாக வழங்கினார். நாகையில் ஹஜ் யாத்திரை உள்ளிட்ட சிறுபான்மையினர்களின் பிரச்சினைகளுக்கு இஸ்லாமியர் ஒருவர் மத்திய அமைச்சராக இருந்ததால் தான் இது விரைவில் தீர்வு காண முடியும் என மத்திய அரசின் ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் பேட்டியளித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் மத்திய அரசின் ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதில் தாகூர் தர்கா நிர்வாகம் சார்பில் தலைமை அறங்காவலர் ஹாஜி ஹுசைன் சாஹிப் சால்வை அணிவித்து அவரை வரவேற்றார். தொடர்ந்து நாகூர் ஆண்டவர் சன்னிதானத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் தொடர்ந்து 1000 பேருக்கு உணவு வழங்கினார். கோவையில் பாரதிய போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் கோவை கோட்டம் BMS மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கோவையில் பாரதிய போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் கோவை கோட்டம் BMS-இன் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் கோவை கோட்டம் BMS-இன் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் கோவை TNSTC சங்கம் கிளை பஸ் டிப்போ முன்பு நடைபெற்றது. தமிழக அரசையும் போக்குவரத்து நிர்வாகத்தையும் வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியராக கோருதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பேரவைத் துணைத் தலைவர் தேவானந்தன் தலைமை வகித்தார். கோவை மண்டல பொதுச் செயலாளர் கணேசன் வரவேற்புரை வழங்கினார். நீலகிரி மண்டல பொதுச் செயலாளர் கண்ணன், கோவை மண்டல தலைவர் சக்திவேல், நீலகிரி மண்டல தலைவர் ரமேஷ்குமார், திருப்பூர் மண்டல தலைவர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தென்காசி மாவட்டத்திலும் ஸ்டார் ஹாக்கி பயிற்சி மையத்தின் தொடக்க விழா கிரீன் பார்க் மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலும் ஸ்டார் ஹாக்கி பயிற்சி மையத்தின் தொடக்க விழா கிரீன் பார்க் மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு இளைஞர் நலன் அலுவலர் திரு ராஜேஷ் வரவேற்புரையாற்றினர். மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்து அனைத்து வீராங்கனைகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் சீருடனை வழங்கி சிறப்புரையாற்றினார். கிரீன் பார்க் பள்ளி தாளாளர் முனைவர் திரு மாரியப்பன், கடையநல்லூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் திரு குரு சத்திரபாரதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பயிற்றுநர்கள், அலுவலக பணியாளர்கள், பொதுமக்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆற்றூர் பள்ளிகளில் ஞாராக்குளம் திட்டக்கழிவுகளால் மாசுபட்டு மக்கள் பயன்படுத்த முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக சேவகர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஜோஷ்லால் தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். ஆற்றூர் பள்ளி விலை ஞாராக்குளம் திட்டக்கழிவுகளால் மாசுபட்டு மக்கள் பயன்படுத்த முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக சேவகர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஜோஷ்லால் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். எனவே உரிய நடவடிக்கை எடுக்க சமூக சேவகர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஜோஷ்லால் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள காளிங்கவரம் ஜெனிக்கல் முனியப்பன் திருக்கோவில் அருள் வாக்கு நிகழ்வில் நாமகேஷ் அகோரி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து தீரும் எனவும் தெரிவித்துள்ளது மக்கள் மத்தியில் வியப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள காளிங்கவரம் என்ற கிராமத்தில் ஜினேக்கல் முனியப்பன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவில் கடந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது. இந்த குடமுழுக்கு விழாவினை தொடர்ந்து 2025 கண்டிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் போர் நடக்கும் என அப்போதைய கணித்து கூறியுள்ள சம்பவம் மாவட்ட மக்களிடையே பெரும் வியப்பினை ஏற்படுத்தியுள்ளது. நாமகேஷ் ஹோரி சாமியார் சொன்னபடி தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் ஒத்தி நடத்தப்படுவது வருவதும் குறிப்பிடத்தக்கது. வாழப்பாடி அருகே பேலூர் கரடிப்பட்டி பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் மாணவிகள் மரம் திரும்பிய பறவைகள் என்ற தலைப்பில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேலூர் கரடிப்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் மரம் திரும்பிய பறவைகள் என்ற தலைப்பில் 1978 1990 ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகள் குத்துவிளக்கு ஏற்றியதைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்துடன் தேசிய கொடியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து முன்னாள் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செலுத்தினர். பின்னர் நாட்டிய காலா பரதநாட்டிய குழுவின் சார்பில் பரதநாட்டிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வேண்டும், அனைத்து இயக்க சமூக அமைப்பு காவல் ஆணையரிடமும் புகார் மனு. கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுசீந்திரிடம் இன்று காலை கோவை அனைத்து இயக்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் தந்தை பெரியார் திராவிட கழகம் மாநில பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் அளித்த மனுவில் அனைத்து மக்களும் வேதமின்றி சகோதரத்துவத்துடன் வாழும் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருவேறு பிரிவினருக்கும் இடையே வன்மத்தை தூண்டாக்கக்கூடிய வகையில் பேசிய மதுரை ஆதீனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனதில் கோரியிருந்தார். கிருஷ்ணகிரியில் பொதுமக்கள் கிளைகளை கட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருந்த பழமையான மரத்தினை வெட்டி அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 1000 மரக்கன்றுகளை நடவு செய்ய வலியுறுத்தி இயற்கை ஆர்வலர் சந்திரமோகன் தலைமையில் மரக்கிளைகளை கட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆட்சியரை சந்தித்து புகார் மனு கொடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த வன்னிவீடு மூட்டூர் பகுதியில் கிராம தேவதையான விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் 2 நாள் சித்திரை மாத தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த வன்னிவீடு மூட்டூர் பகுதியில் கிராம தேவதையான விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் 2 நாள் சித்திரை மாத தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவானது உலக நன்மைக்காகவும் ஊர் பொதுமக்கள் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் முதல் நாள் திருவிழாவாக அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்து கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களது நிலத்தில் விளைந்த தானியங்களை கொண்டு பொங்கல் மற்றும் படையல் வைத்து அம்மனை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பெருமாநல்லூர் அருள்தரும்
கோவர்த்தனாம்பிகை உழமனூர் அருள்மிகு உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோயில் 2025 சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பெருமாநல்லூர் அருள் தரும் கோவர்த்தனாம்பிகை உடமனார் அருள்மிகு உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் 2025 சித்ரா பௌர்ணமி திருத்தேர் திருவிழா சித்திரை 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்ற மண்டப கட்டளை விழா நடைபெற்றது. இதில் திருப்பூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ராமசாமி, சுப்பிரமணி, விவசாய சங்கம் கொண்டசுவாமி, கணக்கம்பாளையம் கார்த்திகேயன் மற்றும் கோயில் கமிட்டி நிர்வாகிகள், புரோகிதர்கள், இந்து அறநிலைத்துறை நிர்வாகிகள் ஒன்று கூடி கொடியை ஏற்றினர். விருதுநகர் சம்பா மிளகாயின் உலகளாவிய சந்தைப்படுத்துதல் கருத்தரங்கம் விருதுநகர் தனியார் மகாலில் நடைபெற்றது. விருதுநகரில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பிராந்திய ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் மையம் சார்பாக புவிசார் குறியீடு பெற்ற விருதுநகர் சம்பா மிளகாயின் உலகளாவிய சந்தைப்படுத்துதல் கருத்தரங்கம் விருதுநகர் தனியார் மகாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமை வகித்தார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி இயக்குநர் ரவீந்திரன், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்குநர் சோமசுந்தரம், தொழில் முனைவோர் மற்றும் மிளகாய் விவசாயிகள் கலந்து கொண்டனர். வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்பு சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்பு சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் சந்திரமூர்த்தி, மாவட்ட பொதுச் செயலாளர் அயோத்தி ராமச்சந்திரன் முன்னிலையில் காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்தும் தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளையும் தூண்டிவிடும் பாகிஸ்தானை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்படிப்பாளராக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினார். தெங்கல் கிராமத்தில் நடந்த பாரத பிரசங்கத்திலே அரக்கு மாளிகை வதம் பாண்டவர்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள் என்ற பிரசங்க சொற்பொழிவு நடைபெற்றது. தெங்கல் கிராமத்தில் நடந்த பாரத பிரசங்கத்திலே அரக்கு மாளிகை வதம் பாண்டவர்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள் என்ற பிரசங்க சொற்பொழிவு நடைபெற்றது. அரசுக்கு மாளிகை தகனம் தீவி வெட்டு ஏறிய தொடங்கியது. இதில் TK சங்கர், TC ஜெயராமன், TS வெங்கடேசன் முதலியார், TD வெங்கடாச்சலம், TK குமார், ரிப்போர்ட்டர் R செந்தில்குமார் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் காப்பு கட்டிய பக்தர்கள் உடனிருந்து இந்த விழாவை வெகு விமர்சையாக நடத்தி முடித்தனர். பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். சென்னை அடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தெற்கு பகுதி செயலாளர் பெனட் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பழைப்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர் E கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள், நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், ரோஸ் மில்க், பாதாம் மில்க், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் வழங்கப்பட்டன. அரியலூரில் காணாமல் போன முதியவரை 3 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தை சுற்றியுள்ள 8 கிணறுகளில் தேடி வரும் CBCID போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கீழப்படுவூர் அருகே உள்ள மாலத்தான்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் பெருமாள். இவர் கடந்த 3 ஆண்டுகளாக காணவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெருமாளின் குடும்பத்தினர் மனு தாக்கல் செய்தனர். மனுவில் பெருமாளை கண்டுபிடித்து தருமாறும் உத்தரவிட வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நீர்நிலைகளில் விழுந்து பெருமாள் இருந்திருக்கலாமோ என்ற சந்தேகத்தின் பேரில் மலத்தான்குளம் கிராமத்தை சுற்றியுள்ள 8 கிணறுகள் கண்டறியப்பட்டு தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் CBCID போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் மது அருந்த பணம் தர மறுத்ததால் மூதாட்டியை பேரன் கழுத்து அறுத்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை சுந்தராபுரம் அடுத்துள்ள சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த 80 வயது மூதாட்டி மனோன்மணியிடம் அவரது பேரன் சத்தியமூர்த்தி மது அருந்த பணம் கேட்டுள்ளார். இதற்கு பாட்டி மனோன்மணி மறுத்ததால் சிவகுமார் தான் மறைத்து வைத்து இருந்த கத்தியால் கண் இமைக்கும் நேரத்தில் மூதாட்டியின் கழுத்தை அறுத்து அங்கு இருந்து தப்பி ஓடி உள்ளார். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கொண்டு இருந்த மூதாட்டியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே மூதாட்டி இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சுசீந்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய பேரன் சிவகுமாரை தேடி வருகின்றனர். திருச்சியில் நாணய கண்காட்சியும் நடைபெற்றது. திருச்சியில் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக சமூக போராளி டிராபிக் ராமசாமி அவர்களின் பெயரில் சமூக ஆர்வலர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியும், சமூக போராளி டிராபிக் ராமசாமி அவர்களின் ஜெயந்தி விழாவும், சமூக ஆர்வலர் யோகா விஜயகுமார் அவர்களின் நாணய கண்காட்சியும் நடைபெற்றது. இந்த கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக ஒயிட் ரோஸ் அறக்கட்டளை சங்கம், ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தின் தலைவர், வள்ளூர் பத்திரிகையின் ஆசிரியர் முனைவர் மோகன்ராம், தமிழக நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் மனித விடியல் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் மனித விடியல் மோகன் ஆகியோர் ஒன்றிணைந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்தார்.
அரியலூரில் நகை அடகு கடையில் இருந்த 250 சவரன் நகை மற்றும் 8 கிலோ வெள்ளி 5 லட்சம் ரொக்கப்பணம் திருட்டு போனது. அரியலூர் மாவட்டம் சின்னக்கடை வீதியில் அரிஹந்த் சிவன் பேங்க்ஸ் அடகு கடை நடத்தி வருபவர் விகாஸ் ஜெயின். இதனிடையே விகாஸ் ஜெயினுடைய அம்மா உமாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் ராஜஸ்தானை சேர்ந்த அசாக் லோடா என்பவரை கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்த்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி பணியாளர் அசோக் லோடா தலைமறைவானார். மேலும் அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. இதனையடுத்து நேரில் வந்த பெட்டகத்தை பார்த்தபோது அதில் இருந்த 250 சவரன் நகை, 8 கிலோ வெள்ளி மற்றும் 5 லட்சம் ரொக்கப்பணம் காணவில்லை. இதுகுறித்து விகாஸ் ஜெயின் அரியலூர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஈஸ்வரன் தலைமையில் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபி தாலுகா கொளப்பலூர் கிராம போல கவுண்டம்பாளையம் சாணர்பாளையம் காலனி பொதுமக்கள் ஊரின் மின் மயானம் அமைவதை வேறு இடத்துக்கு மாற்றக் கோரியும் கொளப்பலூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் ஈஸ்வரன் தலைமையில் மனு அளித்தனர். சென்னை தாம்பரத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா தாம்பரம் இருப்புலியூர் பகுதியில் உள்ள சுமார் 6 ஏக்கர் பரப்பளவு உள்ள மைதானத்தில் மினி ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மைதானம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, மேயர் வசந்தகுமாரி, ஆணையாளர் பாலச்சந்தர், மண்டல குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டில் பணிகளை துவக்கி வைத்தனர். வேலூரில் பாஜக சார்பில் பகல்காம் படுகொலைகளை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்தும் தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை உடனடியாக வெளியேற்ற கோரியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று காலை அண்ணா கலையரங்கம் அருகில் மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். வணிகப் பிரிவு மாநில செயலாளர் இளங்கோ, மு தேசிய பொதுக்குழு பிச்சாண்டி, மு பொதுச் செயலாளர் ஜெகன், மு பொருளாளர் தீபக் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் 1.48 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட அதிநவீன செயற்கை இழை ஹாக்கி மைதானம் நேற்று திறக்கப்பட்டது. பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் 1.48 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட அதிநவீன செயற்கை இழை ஹாக்கி மைதானம் நேற்று திறக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் டென்னிஸ் மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். மேலும் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் அவர் வழங்கினார். இதில் நெல்லை மாவட்ட அகாடமியில் டென்னிஸ் விளையாட்டு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு 20 மாணவர்கள் மற்றும் 20 மாணவிகள் என மொத்தம் 40 பேர் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாடம்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கத்தின் அலுவலக திறப்பு விழா மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாடம்பாக்கம் வியாபாரிகள் சங்க புதிய கட்டிட அலுவலக திறப்பு விழா மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் தலைமையில் செயலாளர் வின்சென்ட், பொருளாளர் தேவராஜ் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாமன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரன், வாட்டராஜா, நடராஜ் கலந்து கொண்டு வியாபாரிகள் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தும் வெயில் தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. கோவையில் தொழில்துறைக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்காக சப்கான் கண்காட்சி வருகின்ற மே 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கோவை கொடிசியா தொழில் கண்காட்சி வளாகத்தில் தொழில்துறைக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை வாங்குவது மற்றும் விற்பனை செய்யும் நோக்கில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான இராணுவ தடவாளர் மற்றும் பெரும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி சப்கான் 2025 என்ற தலைப்பில் வருகிற மே 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஆகிய 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் 225 மற்றும் மேற்கப்பட்ட கண்காட்சியாளர்கள் 250க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கேரம் போர்டு விளையாட்டில் ஏற்பட்ட தகராறில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக களவை காவல் நிலையத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள வேலூர் கிராமம். இந்த கிராமத்தில் நேற்று மதியம் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் கேரம் போர்டு விளையாடி கொண்டு இருந்தபோது இருவருக்கும் இடையே விளையாட்டு சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டதில் கோகுல் என்பவருக்கு மண்டை உடைந்து இதில் ஆத்திரமடைந்த கோகுல் நண்பர்களான 3 பேர் மணி என்பவரின் வீட்டின் மீது பீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி தீயிட்டு வீசினர். இதில் வீட்டின் கதவு எரிந்தவுடன் வீட்டில் இருந்த துணிமணிகளுடன் எரிந்து சேதமானது. மேலும் இது தொடர்பான மணி தந்தை அண்ணாமலை களவை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கோயம்பேட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வணிகரணி ஒருங்கிணைக்கும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு நடைபெற்றது.
சென்னை கோயம்பேட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வணிகர் அணி ஒருங்கிணைக்கும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு வணிகர் அணி மாநில செயலாளர் இலக்கடை செல்வராசு தலைமையில் மற்றும் தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகாலன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் தொல் திருமாவளவன் எழுச்சியுரையாற்றினார். இந்நிகழ்வில் தலைவர் செல்வராஜ், கருப்பையா, கோமகன், சங்கீதா சுப்பிரமணி, பகலவன், குமார், இளமாறன், தோழர், ஹைதர் அலி மற்றும் நிர்வாகிகள் ராமலிங்கம், பாலகிருஷ்ணன், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.